ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெட் எக்ஸாம் படிக்கிறவங்கலாம் எப்படி டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணுறது அப்படின்றது கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதில் பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்றது இருக்குது. பேப்பர் 1 கிளியர் பண்ணால் உங்களுக்கு கொடுத்துருக்க சிலபஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஸ்கூல் புக்கு தான் படிக்க சொல்லியிருப்பாங்க. என்ன ஸ்கூல் புக்குன்னு கேட்டிங்கன்னா 1ஆலேருந்து 5 வரைக்கும் தான் படிக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் பேப்பர் 1 நீங்கள் கிளியர் பண்ணணும்னா 6லேருந்து 8 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை நல்லா படிக்கணும். அது தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் சயின்ஸ் சோஷியலாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நாங்கள் தெளிவாக படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேப்பர் 2 கிளியர் பண்ணணும்னா உங்களுக்கு கொடுத்துருக்க சிலபஸ் 6லேருந்து 8 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி படித்தா கிளியர் பண்ண முடியாது. அதுக்கு மேலே என்ன பண்ணணும், 6லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கூல் புக்கை படிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் படிக்கும்பொழுது டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கிறது என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தாண்டி படித்தா மட்டும்தான் இந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்ம அடா 247ல் பேப்பர் 1க்கான குரு பேட்சும் பேப்பர் 2க்கான பிரம்மா பேட்சும் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். அதுவும் நம்மளுடைய கோடான YT04 பயன்படுத்தி ஜாயின் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.